தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்குவதற்கான ஒப்பந்தம் அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தேமுதிகவுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்றைய தினம் பூர்த்தி அடைந்திருப்பதாக தான் நாம் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான ஒப்பந்தம் தற்போது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களும் இன்று கலந்து பேசியதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வது எனவும், இதனைத் தொடர்ந்து நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குழுவினரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினரை சேர்ந்த குழுவினரும் கலந்து பேசி போட்டியிடும் இடங்கள் குறித்து முடிவு செய்திட தீர்மானிக்கிறது என்று அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தத்தில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட இருவரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தேமுதிக சார்பில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராகிறார் திரு எல்.கே. சுதீஷ். வர இருக்கக்கூடிய நாட்கள்ல, அடுத்த 7 நாட்கள்ல இதற்கான அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருக்கிறாங்க. வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. இந்த கூட்டணி அமைத்த போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதற்கு திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில தற்போது அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்போது இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருக்கிறது. இதனிடையே ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் தேமுதிகவுக்கு அதிகாரப்பூர்வமான அழைப்பு விடுக்கப்படாத நிலையில முதற்கட்டமாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே அந்த ஒப்பந்தத்துல சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது 2 கட்சிகளை சேர்ந்த குழுவினரும் பேசி அதற்கான சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.